ஒரு வழியாக கெடா விருந்தெல்லாம் முடிச்சுட்டு மேட்டூர் கிளம்பிட்டோம். இது நம்மளுடைய முசிறி காவேரி பாலம் தான். இந்த வழியாக தான் முசிறி போயிட்டு சேலம் பஸ் ஏறணும். அதுக்கப்புறமா சேலம் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு மேட்டூர் வந்துட்டோம். அப்புறம் நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததா, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாப்பா பேபி ஸ்கூல் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தேன். அவள் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணா. அப்புறம் அங்கேயே சாப்பிட வச்சு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளையும் ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு தூங்க வச்சுட்டேன்னா ஈவினிங் போல் அப்புறம் இவங்களும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் பானால் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப போர் அடிச்ச மாதிரியே இருந்ததா, அங்கே எல்லாரும் கூட வந்துட்டு இங்கே தனியாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே வந்தாலே ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே ஈவினிங் போல் வந்துடுறது. இது 16 பீச் பாலம். இந்த வழியாக தான் முன்னாடி டவுன் பஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சாமா. இப்போது இங்கே பாலம் வீக்காக இருக்குன்னு சொல்லி பஸ்ஸு விடுறது கிடையாது. அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது எப்போதுமே பன்னீர் சோடா குடிச்சிட்டு வருவோம். அந்த பெட்டி கடையும் பூட்டிடுச்சா. அப்புறம் வர வழியில் ஒரு அம்மா ரொம்ப க்ளோஸ்டு, நல்லா பேசுவாங்க. அப்புறம் அவங்க வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களா. சரின்னு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவும் அங்கே விளையாடிட்டே இருந்தா. வீட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டா. எங்களை நீங்கள் போங்க, நான் இங்கேயே விளையாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா. அப்புறம் ஒரு வழியாக அவளை வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. இந்த டேவே ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.